பன்னீர் 65. ஹோட்டல் சுவையில் வீட்டிலேயே செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ. தேவையான பொருட்கள். முக்கிய பொருட்கள். பன்னீர் 200 250 கிராம் துண்டுகளாக நறுக்கியது. எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. மாவு கலவைக்கு சோள மாவு 3 மேசைக்கரண்டி, அரிசி மாவு 2 மேசைக்கரண்டி, மைதா மாவு 1 மேசைக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1-2 தேக்கரண்டி காரத்திற்கேற்ப, கரம் மசாலா அரை தேக்கரண்டி, மிளகுத்தூள் அரை தேக்கரண்டி, தயிர் 2 மேசைக்கரண்டி புளிக்காதது, எலுமிச்சை சாறு 1 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு நறுக்கியது, சிவப்பு உணவு நிறம் 1 சிட்டிகை விருப்பமென்றால் மட்டும். செய்முறை விளக்கம். மசாலா தயார் செய்தல். ஒரு பாத்திரத்தில் சோள மாவு, அரிசி மாவு, மைதா, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு மற்றும் தயிர் சேர்த்து நன்றாக கலக்கவும். தேவைப்பட்டால் சிறிதளவு தண்ணீர் தெளித்து கெட்டியான பேஸ்ட் பதத்திற்கு கொண்டு வரவும். பன்னீர் சேர்த்தல். நறுக்கி வைத்துள்ள பன்னீர் துண்டுகளை இந்த மசாலாவில் சேர்த்து மசாலா எல்லா பக்கமும் படுமாறு மென்மையாக பிரட்டவும். பன்னீர் உடையாமல் பார்த்துக்கொள்ளவும். இதை 15-20 நிமிடங்கள் ஊற வைக்கவும். பொரித்தல். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது மசாலாவில் ஊறிய பன்னீர் துண்டுகளை ஒவ்வொன்றாக போட்டு பொரிக்கவும். பதம். பன்னீர் பொன்னிறமாகவும் வெளிப்பக்கம் மொறுமொறுப்பாகவும் வரும் வரை வேக வைத்தெடுக்கவும். தாளிப்பு விருப்பமென்றால் மட்டும். ஒரு சிறிய கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சீரகம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து வதக்கி